தக்ஷவீனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ மோர் தென் எடிபிள் பார்த்தீங்கன்னா நான் எடிபிள் நிறையவே ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், குவாலிட்டி லக்ஸுரி சீரீஸ் ப்ராடக்ட், நான் எடிபிள் ஐட்டம்ஸ். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது காலையில் எழுந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்க்கான ஒரு இது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டூத் பவுடர். சார் என்ன சார் இன்னைக்கு நாகரிகமான உலகத்தில் எல்லாருமே வந்து பல்லு விளக்கறதுக்கு பேஸ்ட்டு அவசரத்துக்கு எடுத்து விளக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு பேட் ஸ்மெல்லோட நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம்ஸு அடுத்த நாள் எழுந்திரிச்சா ரொம்ப பேட் ஸ்மெல், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட் எடுத்துக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இயற்கை காய்கறிகள் உணவுகள் எடுத்துட்டு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்தோன்னா பேட் ஸ்மெல்லோட இருக்கும். அது காரணம் அதுதான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் உணவு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனோட ஸ்மெல்லே வந்து டூத்தோட ஸ்மெல் கம்மியாக இருக்கும். அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சார் டூத் பேஸ்ட்டோ தான் விட்டுட்டு நம்ம இது பவுடர் யூஸ் பண்ணோம்னா இது ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணணும், கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணணும், நேச்சுரலாக நம்ம பல்ல க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். பட் யூ கேன் என்னென்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி பவுடர் எடுத்துட்டு நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணலாம். ஒன்ஸ் நான் பிளாக் டீ பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி தான் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா திஸ் இஸ் அ பெட்டர் மெத்தட். நான் எதுக்கு அந்த டூத் பேஸ்ட் அந்த மெத்தடில் போக வேண்டாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் சோடியம் லாரல் சல்ஃபேட்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய நான் வாய் வழியில் ப்ரெஸ் பண்ணுற போது அது மூலிமா பாடிக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது நம்ம ஃபுட் வழியாகவும் நம்ம அருந்தக்கூடிய நீரின் வழியாகவும் நம்மளுக்கு பாடிக்கு கெடுதல் வரும். அப்படிங்கிறதுனால அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு உடனே முடிஞ்சால் கையில் வச்சு விளக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்ல தேய்க்கிறதுனால அதுலேயும் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நம்மளுடைய பாடிக்கு கிடைக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முடியாதவங்க ப்ரஷ்ல வச்சு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் புல்லிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது. ஆயில் புல்லிங் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பல ஆண்டு வருடமாக நம்ம பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஆயில் புல்லிங், வாயில் ஆயில் வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து அப்படியே கொப்பளிச்சுட்டு அதையே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு நீர்த்த நீராக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுனால நம்ம பாடியினுடைய அத்தனை பார்ட்ஸும் வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மை. நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் இதே யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு மெயினாக வர காரணம் அவசரமாக உணவு சாப்பிட்றது, அந்த உணவு உமிழ்நீரோட கலக்காமல் வயிற்றுக்குள்ள அப்படியே போகிறது. ஸோ இதுதான் பிரச்சனை. அந்த உமிழ்நீர் நல்லா வரணும்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆயில் புல்லிங். இந்த நல்ல ஆயில் புல்லிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கடையிலலாம் போய் சாப்பிடவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் சாப்பிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான காரமாக இருக்கும். இதே ஆயில் புல்லிங் பண்ணாதவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் ஆயில் புல்லிங் பண்ணாதனால காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குன்னு அவன் சேர்த்தி போட்டுகிட்டே இருக்கிறான். பட் ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா உங்களால் கடையிலேயே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு காரம் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உமிழ்நீர் அந்த அளவுக்கு சுரக்கும். காரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் சுரக்குது. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். கம்பல்சரி மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் புல்லிங், தென் ஃபாலோடு பை நீங்கள் இது வந்து ப்ரஷ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் கலந்த பல்லுப்பொடி இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக கிராம்பு, சித்திரத்தை, அந்த அதிமதுரம், இந்த மாதிரியான இதுனா நிறைய மூலிகைகள் கலந்தது இருக்குது. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் கலந்து இருக்கிறதுனால பல்லுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் இருக்கும். பல்லு சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வாஷ். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ளோர் வாஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக லிக்விட் போடுவாங்க, கெமிக்கல் போடுவாங்க, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஃப்ளோர் வாஷ்லேயே வந்து பச்சை கற்பூரம் கலந்த ஒரு ஃப்ளோர் வாஷ். இந்த நம்மளுடைய ஃப்ளோர் வாஷ் பேஸ் எல்லாம் எதுலேருந்து சார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஸ் சால்ட். அந்த காலத்து பீப்புளுக்கெல்லாம் தெரியும், சால்ட்டை வச்சே க்ளீன் பண்ணுவாங்க, பாத்திரம் தேய்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அது க்ளீனிங் ப்ராசஸ் நேச்சுரல் சால்ட்டில் தான் நம்ம வந்து இந்த இது பேஸ் ரெடி பண்ணுறோம். நேச்சுரல் சால்ட்டோட சேர்த்து அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ணுறோன்னா நீங்கள் ஆட் பண்ணுறக்கூடிய மெட்டீரியலு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக டர்மரிக்கு, அதே மாதிரி வெண்கடுகு, நாய்கடுகு, மருதாணி விதை,
இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு, கெட்ட சக்திகள் அண்டாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு, அந்த இடமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், அப்படி வைப்போடு இருக்கணும் அப்படிங்கிறவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பொடியில இது ஆட் பண்ணுறோம். அது தவிர ஒரு சில மூலிகைகளும் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பூஜைக்கு உண்டான பொருள்களும் இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கடை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருப்பாங்க, ஒரு பாத்திரத்தில் உப்பு வச்சிருப்பாங்க. நிறைய கடைக்கு போனால் அது பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக அது வச்சிருப்பாங்க. பட் நம்ம அதை ஃப்ளோர் கிளீனராகவே யூஸ் பண்ணுறதுனால என்டையர் ஆஃபீஸ் ஆர் மேபி உங்களுடைய ஹால் அது பாசிட்டிவோட இருக்கும். அது தவிர பச்சை கற்பூரம் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கான மிக முக்கியமான பொருளாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தவிர நேச்சுரல் லேவெண்டர். ஸோ இந்த லேவெண்டர் ஃப்ளேவரு, அதே மாதிரி லெமன் ஃப்ளேவரு, லெமன் கிராஸ் ஃப்ளேவரு, மின்ட், யூக்கலிப்டஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் எசென்சியல் ஆயில், ஒரிஜினல் தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து அதனோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஹாட் பண்ணி அந்த இப்போ ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இந்த ஆயில் எல்லாம் போட்டுட்டு என்டையர் ஹால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைபோட இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது பொடி சார் எப்படி சார் யூஸ் பண்ணணும்? நிறைய பேருக்கு லிக்விட் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் ஒரு பாத் டப்பில் போட்டுட்டு நீங்கள் மாப் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு எல்லோவாக இருக்குது சார், நாங்கள் வந்து எல்லோவாக இருந்தால் நம்மளோட டைல்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது சார், பியூராக இருக்குது, புது பில்டிங் நான் எப்படி போட்டு எல்லோவாக இருக்குது நம்ம போது மாப் போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்காக ஆக்சுவலாக எல்லோ ஒட்டாது, ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலரிங் வந்து அந்த அளவுக்குலாம் பிடிக்காது, நேச்சுரல் தான். நம்ம ஃபுட் கலரிங் எல்லாம் வந்து போடல. ஸோ நேச்சுரல் டர்மரிக்ங்கிறதால அந்த வைப் கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். உங்களுக்காக ஒரு லேவெண்டர் ஃப்ளேவரில் மட்டும் வித்தவுட் கலரிங் ஏஜென்ட் ஆஃப் டர்மரிக், கலரிங் ஏஜென்ட் சொல்ல முடியாது, டர்மரிக் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னா லிக்விட் வந்து கலராக தான் இருக்குது, ஆனால் ஃப்ளோரில் விட்டு தான் கேட்டால் ஒட்டுறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து டிஷ்வாஷ் அண்ட் வாஷிங் பவுடர். டிஷ்வாஷ்னா உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கக்கூடிய பொடி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். சார் என்ன சார் நீங்கள் மாடர்ன் டேட்டில் வந்து லிக்விடு மாதிரியெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற போது அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் பவுடருங்கிறது அதை நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்றாகாது. அந்தளவுக்கு எடிபிள் பவுடர் சம்மந்தமான ஒரு கேட்டகரி தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து இது கெமிக்கல் அற்ற ஒரு ஆர்கானிக்கான ஒரு பாத்திரம் தேய்க்கும் பொடி அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது நல்ல நுரையும் வரும். என்னென்ன எப்படி சார் நுரை கொண்டு வர்றீங்க இப்படி கெமிக்கல் ஆட் பண்ணாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் லாரல் சல்ஃபேட் அதெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை, அது ஒரு கெமிக்கல். அதுக்கு பதிலாக பூந்திக்காய், சோப் நட் செல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹெர்ப்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நேச்சுரல் நுரை வரும். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் எதர் டிஷ்வாஷ் யூஸ் பண்ணலாம். லாண்ட்ரி இருக்குது, லாண்ட்ரிக்கு நம்மகிட்ட பொடி இருக்குது. சார் லாண்ட்ரிக்குன்னா நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சு நம்ம துணிக்கல்லில் துணி துவைச்சா மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியுமானா அது கிடையாது. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து வாஷிங் மிஷின் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு இதாக இருந்தாலும் இந்த பொடியை அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அழுக்கு எல்லாமே போகும். அதே மாதிரி எல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். அது தவிர நீமு, லெமனு இதெல்லாமே வந்து அடிஷ்னல் இன்கிரீடியன்ஸாக இதில் பூந்திக்காயோட சேர்த்து நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். டிஷ்வாஷ் பவுடர், இது வந்து டிஷ்வாஷ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல்லையே ரெடி பண்ணுது. இது ஆக்சுவலாக கம்பேர் டு ப்ரீவியஸ் ஒன் வந்து இது கொஞ்சம் கம்மியான ரேட் இருக்கும். என்ன காரணம்னா கம்மியான ரேட் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் சாம்பல். உங்கள் வீட்டில எல்லாம் சாம்பல் வச்சு விளக்குவீங்க. ஸோ இதில் சாம்பல் ப்ளஸ் அடிஷ்னல் பூந்திக்காய் மற்ற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணணும். ஏன்னா பூந்திக்காய் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால அதை காய வச்சு உலர்த்தி மறுபடியும் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால அதோட ரேட் அதிகமாகவும் இது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இதை தவிர டிஷ்வாஷ் சோப்பும் இருக்குது. டிஷ்வாஷ் சோப்புங்கிறது வந்து காஸ்டிக் சோடால பண்ண ஒரு சோப்பு. அது கியூரிங் பண்ணி 40 days கழிச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்கேஸ் அது முடியாத பட்சம் இது பண்ணிக்கிங்க. இது முடியல சார் எனக்கு லிக்விடே வேணும்னா டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து நேச்சுரலான பூந்திக்காய் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து வெனஸ்டே நான் ஆயில் பாத் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ ஆயில் பாத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே வந்து ஒரு பர்டிகுலர் வீக்கில் ஆண்களாக இருந்தால் வெனஸ்டேவும் சாட்டர்டேவும், பெண்களாக இருந்தால் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஆயில் வந்து தலைக்கு வச்சுட்டு நல்லா ஊற விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு ரூல். இது வந்து எதுக்கு சார்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் போகையிலையும் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய
இதெல்லாம் கழிவுகள்லாம் வெளியில போறக்கூடிய ஒரு பாத்தே வந்து எக்ஸ்டர்னல் வந்து ஒன்று வியர்வை வெளியில போறது, இல்லைன்னா யூரினரி எல்லாம் அந்த மாதிரி போறதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அப்படியே அந்த ஹீட் வந்து உங்களுக்கு இறங்குறது நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு காமன் நல்ல எஃபெக்டிவா எனர்ஜெட்டிக்கா டே ஃபுல்லா ஓவர் தி பீரியட் நெக்ஸ்ட் ஃபியூ வரக்கூடிய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய வந்து நீர் கோர்த்துக்கும் சார், கூலிங் ஆயிரும், என்னுடைய உடம்பே குளிர்ச்சி சார் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலா ஆப்போசிட்டு, உங்களுக்கு குளிர்ச்சி கிடையாது, ஹீட்டு பாடிக்கு தான் அந்த மாதிரி வரும். ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆயில் பாத்தோ இல்லை தலைக்கு எண்ணெய் சார் தண்ணி ஊற்றினாலே எனக்கு வந்து சளி பிடிச்சிரு சார் அப்படின்னா, அது வந்து நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாற்றுறதுக்கான ஸ்டெப் எடுத்து பிரேக் பண்ணி நார்மல் ஹியூமன் பீயிங்காக வரணும். அதை எப்படி பண்ணணும்னா, அந்த மாதிரி இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இப்போ தலை குளிக்கிற போது தலையோட தான் சேர்ந்து குளிக்கணும், பாடிக்கு மட்டும் குளிக்காமல் பண்ணுறது. இந்த மாதிரி ஆயில் பார்த்து சளி பிடிச்சி ஒரு சில டைம் காய்ச்சலே வந்தாலும் கூட அதை பிரேக் பண்ணி அது நார்மல் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் கொண்டு வந்து நார்மலைஸ் ஆகி பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அது இன்னொரு எஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. நானும் முன்னாடி அப்படித்தான் இருந்தேன், இப்போல்லாம் மாறியாச்சு. பாத் பவுடர். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாக நான் ஒரு பாத் பவுடர் போட்டு குளிக்கணும் சார், நேச்சுரலான பவுடராக இருக்கணும், கெமிக்கல் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத் பவுடர் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பாத் பவுடரில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எந்த கம்பெனியுமே இவ்வளவு நம்பர் ஆஃப் பாத் பவுடர் பண்ணதை எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேபி 1 or 2 பண்ணுவாங்க, பாத் பவுடரும்பாங்க, ஹேர் வாஷ் பவுடர், பாடி வாஷ் பவுடர்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸான பாத் பவுடர் உங்களுக்காக தக்ஷவீனா ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து தக்ஷவீனா கம்பெனிலேருந்து சப்ளை பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு. கொஞ்சம் ரேட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், கம்மியாகவும் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி ஹெர்பல் பாத் பவுடர், லக்ஸுரி மல்டி ஹெர்ப் பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்டகரியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமான ஹெர்ப்ஸு, ஃப்ளவர்ஸு, சீட்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு பாத் பவுடர். ஆவாரம்பூ குளியல் பொடி. ஆவாரம்பூங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கோல்டன் க்ளோ கொடுக்கணும்னா ஆவாரம்பூ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஆவாரம்பூ பாத் பவுடர் நம்மகிட்ட இருக்குது. அது தவிர முல்தானி மெட்டி பாத் பவுடர். முல்தானி மெட்டிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ராக். ஒரு ராக் வந்து அதாவது சாண்டுனால ஆன ஒரு ராக்கு, அதில் பிரேக் பண்ணி வரக்கூடியது தான் நேச்சுரலான ஒரு இது சாண்டு, ஒரு டைப் ஆஃப் சாண்டு. பொட்டேட்டோ பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட் ரிமூவல் பண்ணுறதுக்கு, பாடியில் எங்காவது டார்க் ஸ்பாட் ரிமூவல் ஆகணும்னா பொட்டேட்டோ பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம். கிரீன் மூங் பச்சை பயிறு பாத் பவுடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு குளியல் வந்து நார்மலாக குழந்தைகளோ பெரியவங்களோ எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பச்சை பயிறு பாத் பவுடர் நல்லா இருக்கும், அதுவும் வந்து இருக்குது. ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சன்னா தால் கடலை மாவு பாத் பவுடர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் பாடிக்கு பண்ணால் நல்லா ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். 3-in-1 பாத் பவுடர். 3-in-1 பாத் பவுடர்னா அரிசி மாவு, பச்சை பயிறு, கடலை மாவு, 3 சேர்ந்த காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இந்த பாத் பவுடரில் எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின்ஸ் வரும். ஒரு பவுலில் ஒரு பவுடர் எடுத்துகிட்டு வாட்ரு இல்லை மில்க்கு, உங்களுக்கு என்ன மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொலன்னு பண்ணிவிட்டு பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes 5 minutes கழிச்சு தான் நீங்கள் பண்ணணும். சோப்பு மாதிரி போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes 4 minutes. அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லைன்னா முன்னாடியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிங்க. இல்லை அட்லீஸ்ட் பாடியில் எங்கே அப்ளை பண்ண முடியும், குளிக்கிறதுக்கு ஒரு 10 minutes 15 minutes முன்னாடியோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் பாத் பண்ணிக்கலாம். பியூர் ரைஸ் ஃப்ளோர் பாத் பவுடர், அரிசி மாவு பாத் பவுடர், ஆரஞ்சு பழத்தோல் பாத் பவுடர். நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஆரஞ்சு பழ பாத் பவுடரில் என்ன போடுறீங்க உள்ள? ஆரஞ்சு பழத்தோலை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை தவிர எசென்ஷியல் ஆயில் பிளெண்டட் பாத் பவுடரில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது லேவெண்டர், லெமன் அண்ட் வெட்டிவேர். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வேணும். முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், அதிகமான நேச்சுரல் ஸ்மெல் தான் இருக்கும். பட் ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வேணும் சார். அதே மாதிரி இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக நாங்கள் கெமிக்கல் எதுவும் கலக்கிறதில்ல, இது எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நேச்சுரல் எசென்சியல் ஆயில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்ப்ஸ்லேருந்து, லேவெண்டர் ஃப்ளவர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில். ஸோ இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணக்கூடிய
கடலை மாவு, பச்சைப்பயிறு, அரிசி மாவு அதோட கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலில் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம். லெமன்னா லெமன் நேச்சுரல், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது. வெட்டிவேர்னா ஒரிஜினல் வெட்டிவேர் ஆயில் வில் பி ஆடட் இன் தி கரஸ்பாண்டிங் பவுடர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டர்மரிக் குக்கிங் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு எல்லோ டர்மரிக், இது வந்து மெயினாக பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸுக்கு பாடிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்ல எக்ஸலண்ட்டான 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அரோமா, பாசிட்டிவ் அரோமா கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் இது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல் பாடி ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர். நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணணும் சார், ஸ்கின் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பேக்கிங்கில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் நம்மளும் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அது பண்ணாலும் உங்களுக்கு அது சரி ஆர்டரில் ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து 250 கிராம் அண்ட் 500 கிராம் கேட்டகரியில் நம்மகிட்ட இந்த பவுடர் இருக்குது. ஃபுல் பாடி ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர். இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் இம்பார்ட்டன்ட் ஹெர்ப்ஸ் பேஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணலாம். சார் நான் வந்து பாத் பவுடரில் எனக்கு டைம் இல்லை சார் அப்படிங்கிற பட்சத்தில் நேச்சுரல் கோகோனட் ஆயில் பேஸ்டு சோப்ஸ் நம்மகிட்ட இருக்குது. மெயினாக சவுத் இந்தியாவில் அது எக்ஸ்க்ளூசிவாக கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய தென்னை மரங்கள், பொள்ளாச்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரக்கூடிய தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தென்னை அப்போ சரி அந்த ஆயில் கொப்பரையிலேருந்து ஆட்டி எடுக்கக்கூடிய ஆயில் பேஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணக்கூடிய சோப்ஸ். மெயினாக இது வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். பட் மேபி சவுத் இந்தியாவில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். இது ஆயில் ப்ளஸ் காஸ்டிக் சோடா லையோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி கெட்டிப்படுத்தப்பட்டு ஒரு க்யூரிங் பண்ணி ஒரு 40 days கழிச்சு யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு, இது ஆர்கானிக் இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், காஸ்டிக் சோடா இல்லாதனால ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. அப்படி யாராவது ஆர்கானிக்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த சோப்பை கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஆர்கானிக் இல்லை. இது வந்து ஆர்கானிக்காக தான் நம்ம பாத் பவுடர் வச்சிருக்கிறோம். பட் நான் இருந்தாலும் நான் சோப்பு தான் சார் யூஸ் பண்ணுவேன். பட் மார்க்கெட் சோப்பை விட எனக்கு பெட்டரான சோப் வேணும். ஆனால் இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து கோகோனட் ஆயில் கிளென்சிங் நல்லா கொடுக்கும், அதுக்கு நல்லா போகும், உங்களுக்கு பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இது தவிர ஆட் பண்ணக்கூடிய லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். ரோஸ்னு போட்டிருப்போம், ஆவாரம்பூன்னு போட்டிருப்போம், நீம் ஆலுன்னு போட்டிருப்போம், லெமன் போட்டிருப்போம். ஸோ இதனுடைய எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணி இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த ஆயில்ஸ்னால உங்களுக்கு என்ன ஸ்கின் பெனிஃபிட் கொடுக்குதோ லெமன் ஆயில் அது உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து அதனுடைய மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுடைய காஸ்ட்டை பொறுத்து அதனுடைய ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சார் இந்த சோப்பு போடுறதா அந்த சோப்பு போடுறதான்ட்டு. நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு 5-6 சோப்பு ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாம் அது பண்ணுங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் மக்கள் மத்தியில், நானும் சின்ன வயசுல இருக்கிற போது ஒரு ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு சோப் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இன்னொரு சோப் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது மார்க்கெட் சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சோப் வந்து கல் மாதிரி இருக்கும். எல்லா பிராண்டுமே மேக்ஸிமம் அப்படித்தான் இருக்கும். அதை மிஷினில் மேக் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப் மேக் பண்ணுறோம். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்படி சோப் மேக் பண்ணுறேங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா கெமிக்கல் கம்மியாக, அதாவது காஸ்டிக் சோடா கம்மியாகவும் இருக்கும். இது என்ன சார் உங்கள் சோப்பு ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து அதனால் ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். சீக்கிரம் கரையும், முக்கியமான விஷயம் சீக்கிரம் கரையும். ஏன்னா மார்க்கெட் சோப் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சோப்பு யூஸ் பண்ணுற போது கரையும். ஏன்னா அவங்க போட்டு வந்து தேய்ன்னு தேய்ப்பாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற சோப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த சோப் யூஸ் பண்ணுற போது இதே மாதிரி தேய்க்கிற போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த சோப்பு கரைஞ்சிரும். ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறவங்க, நாங்கள் இந்த மாதிரி ஆட்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சோப்பை வந்து எடுத்து ஃபோமிங் கிடைச்ச உடனே அந்த சோப்பை வச்சுருவோம், மறுபடியும் பாடியில் தேய்க்க மாட்டோம். ஸோ அதனால் ஒன்ஸ் ஃபோம் கிடைச்சதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சோப்பு வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நுர கொடுக்கும். அதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோப் நுர கொடுக்கறதுனால இது கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி கிடையாது. இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்கா இட் வில் கிரியேட் சோப் அப்படிங்கிறது ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்குது. அந்த மாதிரி ஃபோமிங் ஏஜென்ட் அதிகமாக வரணும்னா கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணால் அதிகமான ஃபோமிங் வரும். இதே வந்து பாம் ஆயிலோ இல்லை வேற ஏதாவது ஆயில் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோமிங் ஏஜென்ட் நுர வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கோகோனட் ஆயிலே ஃபுல்லாக நம்ம கொடுக்கறது கிடையாது. கோகோனட் ஆயில் தவிர நம்ம அடிஷ்னலாக கொடுக்கக்கூடியது வந்து கேஸ்டர் ஆயில்.
ஏன்னா ஸ்கின் மாய்ஸ்சரைசராக இருக்கணும் அப்படின்னாக்கா கேஸ்டர் ஆயில் கண்டென்ட்டும் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வளவளன்னு இருக்கிற மாதிரியே ரொம்ப ஆயில் இல்லாத மாதிரியும் ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் நம்ம இந்த சோப்பில் பண்ணுறோம். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரிப்பீட்டடாக எங்ககிட்ட வாங்கக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்கள்கிட்ட சோப்ஸ் மட்டும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸோட உங்களுக்கு டிஸ்பிளேல ஆகக்கூடிய சோப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ப்ராசஸ் மெத்தட் ஆஃப் சோப் மேக்கிங். கோல்டு ப்ராசஸ் மெத்தட் ஆஃப் சோப் மேக்கிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் சோப் மேக்கிங் ப்ராசஸ். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வித் லையோட சேர்த்து ஆட் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ரான் அண்ட் கொலுமிச்சை சோப்பு, ஹைபிஸ்கஸ், முருங்கை சோப்பு, கோகோனட் ஆயில் சோப்பு, லோட்டஸ், ரெட் ஒயின் சோப்பு, பீட்ரூட் சோப்பு, பொமக்ரனேட் சோப்பு, சாண்டல்வுட் சோப்பு, கேமல் மில்க் சோப்பு, லாங் சோப்பு, சேவிங் சோப்ஸு. ஸோ இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷியா பட்டர் சோப்பு மோர் மாய்ஸ்சரைசரிங்காக வேணும் அப்படின்னாக்கா. ஸோ இன்கேஸ் பிம்பிள் இருக்குது எனக்கு நிறையா இருக்குன்னா பிம்பிள் கியூர் சோப் யூஸ் பண்ணலாம். கிரேப் ஃப்ரூட் சோப்பு, ஹனி மில்க் சோப்ஸு, லில்லி சோப், மறிக்கொழுந்து தவானான்னு சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து சோப், அஸ்வகந்தா சோப், லிக்கோரைஸ் அதிமதுரம் சோப், ஜாதிக்காய் சோப்ஸ், சினமன் சோப், 100 ஹெர்ப்ஸ் ஷாம்பு பார் சோப், மாரிகோல்டு சோப், சாமந்தி பூ சோப், பட்டர் சோப், கிராம்பு சோப், இச் ராஸ்கியூ சோப். எனக்கு பாடியில் இச்சிங் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா இச் ராஸ்கியூ சோப் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், எனக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்குது சார், ட்ரை ஸ்கின் சோப்பு யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் சோப். ஃபேஸ் வாஷ் பண்ணணும் சார், அதுக்கு ஏதாவது சோப் இருக்குன்னு கேட்டால் விட்டமின் சி, அதாவது மெயினாக இதனுடைய இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லெமன் அண்ட் ஆரஞ்சு ஆட் பண்ணியிருப்போம். பாம்போ மூங்கில் சோப்பு, ஆன்டி ஏஜிங் சோப்பு, முகம் சுருக்கத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு சோப்பு, செண்பகப்பூ சோப்பு, கரும்புள்ளி நீக்கும் சோப், டார்க் ஸ்பாட் ரிமூவல் சோப், ஸ்கின் க்ளோ சோப் பேஸ்ட் ஆன் மஞ்சிஸ்டா, பியூர் வெட்டிவேர் நேச்சுரல் எசென்சியல் ஆயில் சோப், வெட்டிவேர்லேயே தயார் பண்ணக்கூடிய சோப்ஸு, சென்சிட்டிவ் ஸ்கின் சோப்பு, கேரட் சோப்பு, மசாலா சோப்பு, இஞ்சி சோப்பு, டாங்கி மில்க் சோப், 32 லக்ஸரி ஆயில் சோப். இந்த மாதிரி நிறைய இருக்குது. 87 சோப்ஸு அட் ப்ரெசென்ட் இருக்குது. அது தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி சோப்ஸு அதர் தென் கோகோனட் ஆயில். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கோகோனட் ஆயில் பேஸ். அது தவிர உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் மற்ற ஆயில் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் இஸ் நீம் ஆயில். நீம் ஆயிலே எனக்கு சோப்பு வேணும் சார், வேப்ப எண்ணெய் சோப்பு வேணும் அப்படின்னா அது இருக்குது. புங்க ஆயில், புங்க எண்ணெய் சோப்பு வேணும் சார். புங்க மரம் புங்க எண்ணெய்ங்கிறது குழந்தைகளுக்காக மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ அது மாதிரி வேணும்னாலும் இருக்குது, பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். சன்ஃப்ளவர் சீட் ஆயில் சோப்பு அதுவும் இருக்குது. ஆலிவ் ஆயில் சோப்பு, கரிஞ்சீரகம் சோப்பு, பிளாக் சீட் ஆயில் சோப்பு, ஆல்மண்ட் ஆயில் சோப்பு, இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் அதர் ஆயில்ஸில் பண்ணக்கூடிய மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து அந்த வேப்பெண்ணெய்னா வேப்பெண்ணெய், நீம் ஆயில் இருக்கும். அடிஷ்னலாக கோகோனட் ஆயில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த ஆயில் மேலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் சோப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். கோகோனட் ஆயிலோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கி அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ். மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ்னால் நம்ம சோப் பேஸ்லேருந்து தயார் பண்ணக்கூடிய சோப்ஸு. சோப் பேஸு நம்ம தயார் பண்ணுறோம், சோப் பேஸ்லேருந்து தயார் பண்ணி நம்ம கொடுக்குறோம். 3-in-1 ஹெர்பல் சோப், அதாவது நீம், குப்பைமேனி, கற்றாழை சோப்ஸ். குப்பைமேனி சோப்பு முன்னாடி சொன்ன கோல்டு ப்ராசஸ்லேயும் இருக்குது. இதில் வந்து 3-in-1 சோப்ஸாக கொடுக்குறோம். சார்கோல் சோப்ஸ் இருக்குது, அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பப்பாயா சோப்ஸ் இருக்குது, கூல் மின்ட் சோப் இருக்குது, கோட் மில்க் சோப் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. லேவெண்டர் சோப்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் சோப் இருக்குது, ஸ்ட்ராபெரி சோப் இருக்குது, ரெட் ஒயின் சோப் இருக்குது, ஜவ்வாது சோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோப்ஸை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேபி நீட்ஸ். பேபிக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு பாத் பவுடர், சில்ட்ரன் பாத் பவுடர். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 years 4 years கழிச்சு நீங்கள் சோப் யூஸ் பண்ணுங்கள். டில் 3-4 years வரைக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் நலங்கமாகவே யூஸ் பண்ணலாம். அவசரத்துக்கு வேணால் நீங்கள் வந்து சோப்பை ரேண்டமாக எப்பாவது ஒரு டைமில் யூஸ் பண்ணுங்கள். பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் நலங்கு மாவு பவுடர். இது நான் முன்னாடி பாத் பவுடர் மாதிரி பாடியில் குழைச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes கழிச்சு அது கொஞ்சம் ஒரு 1 minute அட்லீஸ்ட் வச்சுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ரெண்டாவது குழந்தைங்க நல்லா குளிச்சோன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலில் முக்கியமான நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்மரிக் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புங்க மரத்தினுடைய விதை, அது புங்க மரத்தினுடைய விதை வந்து அது எதுக்காக சார் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு புங்க விதையை அந்த இதில் வந்து
அவங்களுடைய இடுப்பில் கட்டக்கூடிய அரணான்னு சொல்லக்கூடிய அந்த கயிறில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுல எல்லாம் அந்த காலத்தில் அதுக்கு காரணம் அவங்களுடைய பயப்படாமல் இருக்கணும், அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ நம்ம பொடியில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால அவன் பாடியிலேயே அது இருக்கிறதுனால அந்த குளிச்சு வந்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அந்த இது மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு. அது தவிர ஃபியூ ஹெல்ப்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் லைக் பச்சைப்பயிறு, வெட்டி வேறு, இந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸு, நல்ல கிளீனிங் ப்ராசஸ்ஸு நல்லா இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் தான் அதுவும் எல்லாமே. அதே மாதிரி பேபி நலங்கு மாவு சோப். ஸோ அதாவது முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர், அதுலேயே சோப் தயார் பண்ணுறோம். ஸோ சார் இதுக்கு என்ன சார் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு அடிஷ்னலாக நீங்கள் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில், அதாவது டர்மரிக்லேருந்து எடுக்கக்கூடிய, அதாவது மஞ்சள்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு அரோமாவோட, பாசிட்டிவ் அரோமாவோட நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். பேபி மில்க் சோப், மில்க்லேயே ஆட் பண்ணக்கூடியது. மில்க்னா உங்களுக்கு என்னென்ன மில்க் சார் ஆட் பண்ணுவீங்கன்னா இந்த பர்டிகுலர் என்ன கைண்ட் ஆஃப் மில்க்கு வந்து உங்களுக்கு கோட் மில்க்கு, கேமல் மில்க்கு, டாங்கி மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பேபி மில்க் சோப் இருக்குது. ஸோ அந்த சோப் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை பால் போட்டு பேபி பிந்தி, அதாவது சின்ன குழந்தைங்க திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பொட்டு வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு மை மாதிரி டார்க்காக இருக்கும். அது பார்க்கறக்கு ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் அது என்ன மெழுகுல தயார் பண்ணி கலரிங் ஏஜென்ட் போட்டு தான் அது இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மாற்றா பண்ணலாம்? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன எடுத்தாலும் மார்க்கெட்டில் இருக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். மார்க்கெட்டில் நல்லதும் இருக்குது. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் நல்ல ஹோட்டலும் இருக்குது, ஆனால் வந்து மோசமான ஹோட்டல் இருக்குது. யாரு இங்கே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணுறாங்க. தொட்டியில் வச்சு இது பண்ணுவாங்க. அதிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற போது நம்ம ஒரு 2 ப்ராசஸ் பண்ணுறோம். பிளாக் பிந்தி இந்த ஒரு க்ரீம் மெத்தடில் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். சார்கோலில் பண்ணுறோம். சார்கோலுங்க கறியில், தேங்காய் தொட்டி கறியில் வந்து பண்ணுறோம். ஸோ அது யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். ஸோ இந்த வேங்கை பால் பொட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்திலிருந்து வலியக்கூடிய ஒரு பிசின், அதிலிருந்து வேங்கை பட்டையிலிருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு பால், அதிலிருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த ரோலர் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக பிளாக்காக இருக்காது. வேங்கை பால் பொட்டு அப்படிங்கிறது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரிஜினல் வேங்கை பால் பொட்டுங்கிறது. ஸோ பிளாக்குங்கிறது வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் பிந்தி. ஸோ இதை தவிர பூஜா ஆயில். ஸோ மக்களுக்கு பூஜா ஐட்டம்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதில் நம்மளுக்கு வந்து நம்ம மெயினாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ஆயில் வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ வீணா பூஜா ஆயில், அதாவது மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மாதிரி கோல்டனாக தெரியும், அது அந்த மாதிரி இருக்கும். பட் நார்மலாக சீடு வச்சு நீங்கள் ஏதாவது ஆட்டி பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும், கலங்களாக வரும். ஆயில் வந்து ஆக்சுவலாக கலங்களாக இருக்கணும். அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆயில். எதர் கோகோனட் ஆயில் ஆர் மேபி சிசாமி நல்லெண்ணெய் எடுத்துட்டாலும் சரி, ஒரு நெய் எடுத்துட்டாலும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸியாக உங்களுக்கு பார்த்தோன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நம்மகிட்ட இருக்கிறது கலங்களாக தான் இருக்கும். இதில் வந்து நல்லா ஒரு 5 விதமான எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு போட்டிருக்கிறோம். புங்க எண்ணெய், சிசாமி சீட் ஆயில், கோகோனட் ஆயில், இதெல்லாம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பக்தி வழியில் வழிபாடு செய்கிற போது அதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம், அதாவது நார்மலாக என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாட்டு மாட்டு திருநீர். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு இல்லை, கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த திருநீர் பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து முல்தானி மெட்டி ஒரு மலையை உடைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரோமோ அதே மாதிரி இந்த திருநீருக்குன்னு ஒரு தனியாக ஒரு பொடியை உடைச்சி பவுட்ரு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். பட் இங்கே இருக்க நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு திருநீர் எப்படி இருக்கும்னா, சாணத்தை வந்து கட்டியாக்கி காய வச்சு அதை பதம் போட்டு அதை வந்து நம்ம வந்து எரிச்சு ஒரு பர்டிகுலர் மந்திரம் சொல்லி ஐயர் மூலியமா அதிலிருந்து பொடி பண்ணி கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக நம்ம கொடுக்குறோம் நாட்டு மாட்டு திருநீர். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் நீங்கள் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நல்லா அது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் சாம்பிள் கலர் மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஒயிட்டும் சாம்பிள் கலந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தூப் பவுடரில் நம்ம வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
தூப் பவுடரில் எனக்கு ஸ்டிக் இருக்கான்னு கேட்டால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை. இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடியது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது, கிரானுவல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் தொட்டியே வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பர்டிகுலர் ஒரு 1 or 2 minutes வச்சிங்கன்னா அதுவே நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த புகை போடக்கூடிய ஒரு இதில் பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த கறி இம்மிடியேட்டாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய தேங்காய் தொட்டியை, சிறுகின தேங்காய் தொட்டியை, காஞ்ச தேங்காய் தொட்டியை ஒரு 2 minutes வந்து அடுப்பில் வச்சு அந்த பவுலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி ரெடி. நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆகிய சரி மண்ணெண்ணெய் ஊதிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பழைய மெத்தடில் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் கிடைக்கும். கப் சாம்பிராணியா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரெண்டாவது புகை எங்கே வருது வரலின்னு தேடிட்டு இருக்கணும். இது போட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா ஒரு மனமாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சின்ன பாக்கெட் பெரிய பாக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சார் மெயின் இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இது இருக்குது. பால் சாம்பிராணின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான், ஸ்டோனை வந்து கட் பண்ணி எடுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆர்கானிக் தூப் பவுடர். இதில் குங்குலியம் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கு. குங்குலியம்ங்கிறது ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ண, அதாவது நேச்சுரலாக வந்து மருந்து தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாம்பிராணியில் யூஸ் பண்ணுறோம் குங்குலியம். அது தவிர வெண்கடுகு, நாய்கடுகு, மருதாணி விதை, ஸோ அதை தவிர துளசி, அதே மாதிரி கடவுளுக்கு படிக்கக்கூடிய அருகம்பில், வில்வம், ஸோ இந்த மாதிரியான எல்லா பொடியல் சரி ஐட்டம்லாம் அதில் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒயிட் டேமர், இது வந்து ஒன்லி மிக்சடு வித் பால் சாம்பிராணி. இது வந்து ஒயிட் குங்குலியம் மட்டும் தனியாக நம்ம கொடுக்குறோம். அது தவிர ட்ரெடிஷ்னல் குங்குமம். ஸோ குங்குமம் வந்து கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து குங்குமம் வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து திருநீர் மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் ஆயில்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஃபேஸ் ஆயில்ஸ் இல்லை பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆவாரம்பூ ஃபேஸ் ஆயில், கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு ஆவாரம்பூலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில். ஸோ அது நல்லாயிருக்கும். குங்குமாதி ஆயில், இதோட பேஸ் சாண்டல்வுட். ஸோ சாண்டல்வுட்லேருந்து தயார் பண்ணக்கூடிய ஆயில் குங்குமாதி ஆயில், ப்ளஸ் அடிஷ்னல் ஹெர்ப்ஸு, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ரிமூவல் ஆயில். இன்றைக்கி நிறைய பேர் வந்து மொபைலு, லேப்டாப்பு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்து டார்க் சர்க்கிள் வந்துருச்சு அப்படிங்கிற போது இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். விட்டமின் இ ஆயில், விட்டமின் இங்கிறது ஒரு கண்டென்ட் ஃபார் யுவர் பாடி. உங்களுக்கு பாடியில் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கான, ஸ்கின் நல்லா வந்து இருக்கிறதுக்கு. ஸோ அந்த விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ் இதில் பண்ணுறோம். பாடி ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவல் ஆயில். ஸோ ஸ்ட்ரெச் மார்க் பாடியில் எங்காவது இருக்குது, அந்த தழும்புகள் அதெல்லாம் மறையணும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை நீங்கள் ப்ரெக்னன்சி போது வரக்கூடிய தழும்பு நீங்கள் வந்து மறையணும்னா அதை யூஸ் பண்ணலாம். ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஆயில் மாஸ்க்கு, தோல் சுருக்கம் போகிறது, அது இதுவும் யூஸ் பண்ணலாம். லிப் பிரைட் ஆயில், லிப்புக்கான ஒரு ஆயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் லிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். விட்டமின் சி ஃபேஸ் சிரம், ஃபேஸுக்கு வந்து ஒரு நீங்கள் போயிட்டு வரீங்க, வெளியில் போயிட்டு வரீங்க, ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் டவல் வச்சு இல்லை காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கும் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரேயராக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டெய்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால நல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் கியூர் ஃபேஸ் ஆயில், இன்கேஸ் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது சார், நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஆயிலில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணல உங்களுக்கு மேபி சம் இரிட்டேஷன் இருந்ததுன்னா அது வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, இல்லை எஃபெக்ட் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பிம்பிள்ஸ் மேலேயே போய் அப்ளை பண்ணுற போது அது இரிட்டேஷன் இருந்தால் தான் அது ரியாக்ஷன் நடக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து புண்ணு வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் எரிகிற மாதிரி வரும், அந்த மாதிரி தான். ஸோ இது மேலே அப்ளை பண்ண அது க்யூர் ஆயிடும். அதுக்காக பயப்பட வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆயிலை இன்னொரு ஆயிலோட வீட்டில் இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக டைலூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டைலூட் மீன்ஸ் இந்த கொஞ்சம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைச்சி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஜெல், ஃபேஸ் வாஷ் பவுடர், ஆலுவேரா ஜெல்லு, குக்கும்பர் ஜெல்லு, இதெல்லாம் ஒரிஜினலாக தயார் பண்ணக்கூடிய இது. நீம் ஜெல்லு, ஆரஞ்சு பீல் ஜெல்லு, ரெட் ஒயின் ஜெல்லு, இதெல்லாம் இருக்குது. சார் இதெல்லாம் எப்போ சார் அப்ளை பண்ணுறது? டே டைமில் வெளியில் அப்ளை பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருக்கிற போது ஜெல் டைப் வந்து வீட்டில் இருக்கிற போது நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் மாஸ்க்கு, பவுடர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் பிஃபோர் பாத் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த டே ஃபுல்லாக உங்களோட ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர், எனக்கு வந்து சோப் எல்லாம் வேண்டாம் சார், ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர் கொடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈவினிங் டைம் வீட்டுக்கு போயிட்டு சரி வீட்டுக்கு போகிற டைமில்
இல்லை மார்னிங் டைமில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் குழைச்சி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது பாலோ இல்லை பச்சை பாலோ இல்லை வந்து உங்களுக்கு தயிர் வேணும்னா தயிர், ஏன்னா தயிர்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் பசை கம்மியாக இருந்தால் தயிர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இல்லைன்னா வெறும் வாட்டரில் இல்லை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாண்டில்வுட் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரான எஃபெக்ட் கொடுக்கும். சாண்டில்வுட் ஃபேஸ் பேக் எல்லாம் எவ்வளோ நேரம் சார் இருக்கணும்? ஃபேஸ் ஜெல்லு ஃபேஸ் பேக் எல்லாம் நீங்கள் ஒரு 1/2 hour விட்டுடலாம். ஃபேஸ் பேக் எல்லாம் ஒரு 20 minutes அப்படியே ஸ்கின்ல கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி நல்லா இருக்கு. நீமன் வெட்டிவேர் ஃபேஸ் பேக்கு, பிளாக் ஸ்பாட் இருக்கிறவங்க ஸ்பைல்னோ ஃபேஸ் பேக்கு, ஆரஞ்சு பீல் ஃபேஸ் பேக்கு, முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் பவுடரு, சார்கோல் ஃபேஸ் பேக் பவுடரு. சார்கோல் ஃபேஸ் பேக் பவுடர் போடுற போது மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதைய அரிசி மாவோ கடலை மாவோ போட்டு நீங்கள் வந்து அந்த லைட்டாக அங்கங்கே பிளாக் ஸ்பாட் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கருப்பு அடித்த மாதிரி இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, அடி வாங்கினவங்க தான் நிறைய தைரியமாக நின்று இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பிளாக்ங்கிறது பிளாக் கொண்டு போய் நம்ம பிரைட் கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த சார்கோல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆயிரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு இந்த மாதிரி ஒரு இது அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்க. அதுக்கு வேண்டி சோப்பை போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிம்பிள்ஸ் கியூர் ஃபேஸ் பேக், பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இனிஷியலாக பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes 1 or 2 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின் க்ளோ ஃபேஸ் பேக், ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சிஸ்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இருக்குது. ரெட் சாண்டில்வுட் பவுடர் இருக்குது, சிவப்பு சந்தனம் பவுடர் இருக்குது, ரோஸ் டிஸ்டில் ஃபேஸ் வாட்டர். அதாவது இந்த ரோஸ் வாட்டர்லாம் நம்ம கம்மியாக இருக்குது சார், உங்களுக்கு எப்படி சார் இப்படி ரேட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரோஸ் ஃப்ளவர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாட்டர். நார்மலாக ரோஸ் ஃப்ளவரை வந்து பாயில் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ரோஸ் வாட்டராகவும் ரோஸ் ஆயிலாகவும் வரும். அந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரோஸ் எசன்ஸை வாட்டரோட சேர்ந்து கொடுக்கறதில்ல, நம்ம வந்து தனியாகவே இதுக்குன்னு மேக் பண்ணதுலேருந்து பண்ணுறதுனால அதுக்கு தனியாக காஸ்ட் இருக்கும். சாண்டில்வுட், லாவெண்டர், டீ ட்ரீ இதெல்லாம் இருக்குது. அது தவிர நாங்கள் ரோஸ்மெரி ஃபேஸ் வாட்டரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரோஸ்மெரி ஃபேஸ் வாட்டர் அண்ட் ரோஸ்மெரியில் வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் வரும். ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், நேச்சுரல் லிப் பாம், ஓப்பன் ஃபோர்ஸ் ஃபேஸ் பேக், ஆண்களுக்கு ஓப்பன் ஃபோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா அது யூஸ் பண்ணலாம். பிஃபோர் ஆஃப்டர் சேவிங் ஜெல், அது கூட ஜெல்லு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு டப்பாவில் ஒரு பவுடர் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜெல்லை வந்து சேவ் பண்ணையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minutes கழிச்சு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு கிளீனிங் தான் இருக்கும். ஃபோமிங் வராது. ஃபோமிங் வரணுங்கிறக்காக தான் நம்ம இது சின்ன டப்பாவில் ஒரு பொடி கொடுக்குறோம். ஸோ ஒரு பவுலில் ஒரு ஜெல்லு ஒரு பொடி இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷில் நீங்கள் வந்து சேவிங் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் ஃபோமிங் வர்றதுனாலையும் உங்களுக்கு கிளென்சிங் நல்லா நடக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு இது கொடுக்குறோம். ஆலுவேராவில் பண்ணக்கூடிய ஒரு ஜெல். அதை தவிர பிம்பிள்ஸ் கியூர் ஃபேஸ் க்ரீம், பிம்பிள்ஸை க்யூர் பண்ணக்கூடிய க்ரீம். இதை நீங்கள் வெளியில் போகல பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கு மேபி இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஈவினிங் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேபி டே டைமில் கூட ஆயில் அப்ளை பண்ணலாம், பட் ஆயில் இருக்கிற மாதிரி தெரியும். இன்கேஸ் நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிற டைமில் வந்து பிம்பிள்ஸ் கியூர் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அது தவிர ஸ்பைரல்னோ க்ரீமு, குப்பைமேனி க்ரீமு, ஆவாரம்பூ ஃபேஸ் க்ரீமு, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ரிமூவல் க்ரீமு, டர்மரிக் ஃபேஸ் க்ரீமு, இது எல்லாமே எங்ககிட்ட அந்த க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன், லோஷன், இது தவிர ஹெடேக் க்ரீம். ஸோ எங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் தி கோல்டன் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடேக் க்ரீம். ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஷியா பட்டர்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு க்ரீமு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஹெடேக் இருந்ததுனாவே ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் எடுத்தீங்கன்னாவே நல்லாயிரும். பட் இருந்தாலும் வந்து அந்த ப்ரீத்திங் கொண்டு வர்றதுக்கு ஒரு இனிஷியேஷன் ப்ராசஸ் இந்த யூக்கலிப்டஸ், டீ ட்ரீ, ரோஸ்மெரி, இந்த மாதிரி லெமன் கிராஸ் இந்த மாதிரியான ஆயில் கொண்ட ஒரு க்ரீம் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா நல்ல ஒரு இன்ஹேல் எக்ஸேல் வரபோது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெடேக் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும், கம்மியாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு புதினா உப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு சில்னஸாகவும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பாடி பெயின் க்ரீம், ஸோ உங்களுடைய பாடி பெயின் க்ரீம் வந்து அதே மாதிரி ஹெடேக் க்ரீம் மாதிரி பாடி பெயின் க்ரீம் கொடுக்குறோம். அதில் பர்ஃப்யூம்ஸில் வந்து நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் பவுடர் ஐட்டம்ஸில் வந்து ஜவாது பவுடர், ஜவாது ஆயில், லேவெண்டர் பர்ஃப்யூம் ரோலான், துளசி ரோலான், லெமன் கிராஸ் ரோலான்,
ரோஸ்மெரி ரோல் ஆன், வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயில் ரோல் ஆன், லெமன் பர்ஃப்யூம் ரோல் ஆன், சாண்டல்வுட் ரோல் ஆன், யூக்கலிப்டஸ். இது ஹெடேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு வாமிட் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா இதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. மனோரஞ்சிதம் ரோலான், மரிக்கொழுந்து ரோலான், ரோஸ் பர்ஃப்யூம் ரோலான், தாளம்பூ ரோலான், ஜாஸ்மின் ரோலான், இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோலான்லேருந்து தயார் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹேர் ஆயில் செக்ஷனில் ஸோ டிஃப்ரெண்ட் ஹேர் ஆயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். தக்ஷவேனா ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி பாயில் பண்ணி ஒரு ஆயில். இது ஒரு நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நல்ல ரிசல்ட்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும். ஆயுர்வேத பிரிங்கராஜ் ஹேர் ஆயில், இது 100 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி இது பாயில் பண்ண ஒரு ஹேர் ஆயில். பிரிங்கராஜ் இஸ் அ மெயின் இன்கிரீடியன்ஸாக இருக்கும். ஆர்கானிக் ஹேர் ஆயில் ஃபார் ஆனியன் ஹேர் ஆயில், இது வந்து சொட்ட தலையில முடி வளர்றதுக்கான ஒரு ப்ராசஸ். அப்ளை பண்ணிட்டு பாத் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ரேஷன். சிட்ரோடோரா ஹேர் ஆயில் ஃபார் இதில் வந்து ஆயில், அதாவது முடி உதிர்வை தடுக்கிறதுக்கான ஒரு ஆயில். எனக்கு அந்த ஆயில் வேண்டாம் சார், இந்த ஆயில் வேண்டாம் சார், எனக்கு என்னுடைய ஆயில் இருக்குது, நான் அதில் ஹெர்ப்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூலிகை ஆயில் பாட்டில். நீங்கள் டூரெல்லாம் போனீங்கன்னா நிறைய பாட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு 5-6 மூலிகை போட்டு ஒரு பாட்டில் வச்சு நிரப்பி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வரபோது வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா 50 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ண ஒரு பாட்டில். இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ப்ஸ் இருக்குது, இல்லை உடச்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ப்ஸ் இருக்குது. அதுக்காக உடச்சி பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணி பார்க்கலாம். 50 ஹெர்ப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த 50 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ண ஆயில் பாட்டிலில் நீங்கள் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் சன்லைட்டில் வச்சுறீங்க ஒரு 7 டேஸ்க்கு சன்லைட்டில் வச்சுட்டு அதே மறுபடியும் ரிப்பீட்டடாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல, இது எத்தனை தடவை சார் டாப் அப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் டாப் அப் பண்ணுங்கள், ஒரு தடவை மறுபடியும் டாப் அப் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரத்தன் ஜாட்டு இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். ரத்தன் ஜாட் ஆட் பண்ணதில் உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ஆயில்ஸு, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரத்தன் ஜாட் ஹேர் ஆயில், அதே மாதிரி கேஸ்டர் ஹேர் ஆயில், மாய்ச்சரைசிங் ஹேர் வந்து மாய்ச்சரைசிங்காக இருக்கணும். அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் தான், கேஸ்டர் ஆயில் தான் போட்டு விடுவாங்க. ஸோ அதில் வந்து டைல்யூட் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ரத்தன்ஜாட் ஆயில்ங்கிறது வந்து உங்களுக்கு வேம்பாலை பட்டை அப்படின்னு சொல்றது ஒரு ஹெர்ப்ஸ்லேருந்து மெயினாக தயார் பண்ணியிருக்கிறோம். ரெட் கலர், நேச்சுரலாக அது ரெட் கலரில் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ஆயில். லைஸ் ஹேர் ஆயில், ஒரு சிலருக்கு வந்து இது இருக்குது சார், பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து இந்த லைஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 hours 5 hours கழிச்சு அந்த பெயின் ஷேப் வச்சு எடுக்கிற போது எல்லா பெயினும் மேக்ஸிமம் வெளியே வந்துடும், அவுட்புட் வந்துடும். ஸோ அதை வச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். லக்ஸரி ஹேர் க்ரோத் ஆயில், ஸோ இது நிறைய லக்ஸரி ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சிருக்கிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய சீடு வந்து அந்த மாதிரியான சீடு, கேரட் சீடு, பாதாம், இதுல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஆயில்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில சீட்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில்ங்கிறதால இது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இது 3 shot dandruff கில்லர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 shot dandruff கில்லர், ஒரு கைண்ட் ஆஃப் டேண்ட்ரஃபை ஒழிக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 shotன்னு ஏன் வச்சிருக்கிறோம்னா, ஒரு 3 தடவையே ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணுறதுனால டேண்ட்ரஃபே உங்கள் சைடு வராது. 100% ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆயில். இது எப்போ சார் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 6-7 மாதம் 6 ஹவர்ஸ் 6 to 7 hours வச்சுருந்து அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு வெளியே போகிறனால போகலாம், இல்லை வீட்டில் இருக்கிறனால சரி, இல்லை நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுறனால யுவர் விஷ். நார்மலாக உங்களுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours 12 hours ஆயிலோடையும் 12 hours ஆயில் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஆயிலாவோடையும் இருக்க வேண்டாம். பிளாக் சீட் ஹேர் ஆயில், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்திலேயே தயார் பண்ண ஒரு ஹேர் ஆயில். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது, பிளாக் ஹேர் இருக்குது, பிளாக் ஹேர் ஒயிட் ஹேராக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் சீட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது தவிர சிரம், ஹேர் க்ரோத் சிரம் இருக்குது, ப்ரோட்டீன் ரிச் ஹேர் க்ரீம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஹேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர வந்து உங்களுக்கு அரப்பு பவுடர் இருக்குது. ஸோ அரப்பு பவுடர் ஹேர் வாஷில் பண்ணக்கூடிய அரப்பு பவுடர். இது உஸ்லம் பவுடர் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 grams, 200 grams, 250 grams, 400 grams, 500 grams, 1 kg வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிங்க. நேச்சுரல் இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து அரப்பு வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி வாட்டர் விட்டுட்டு கொஞ்சம் கொலன்னு கலந்துக்கணும். நிறைய அரப்பு போட்டு போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து சீயக்காய் பவுடர், சோப் நட் செல். இந்த சீயக்காய் பவுடரில் சோப் நட் செல் கலந்துருக்கோம். அதாவது நுரைக்கு மாதிரி SLS பவுடர், சோடியம் லாரல் சல்ஃபேட் போடாமல் நம்ம வந்து சோப் நட் பவுடர் கலந்துருக்கிறோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. சார் அரப்பு பவுடர் தான் சீயக்காய் போடுறதான்னு பார்த்தீங்கன்னா, ஹேரில் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் சீயக்காய் போடுங்க. ஆயில் இல்லைன்னா பிளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரப்பு போடலாம்.
அது அரப்பு போட்டாலும் ஆயிலுக்கு ஓகே தான், பட் இன்னும் ஆயில் அதிகமாக இருக்கிற போது அரப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். சீயக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் எடுத்துரும். மல்டி ஹெர்ப் சீயக்காய், ஸோ முன்னாடி இருந்தது சோப் நட் செல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், இங்கே மல்டி ஹெர்ப்ஸில் சோப் நட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பிரிங்கராஜ் ஹேர் வாஷ் பவுடர் உங்களுக்கு எல்லாமே மாரி பிரிங்கராஜ் இஸ் அ ஹெர்ப்ஸ் ஃபார் ஒன் ஆஃப் தி ஹேர் கண்டென்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெர்ப்ஸ்ன்னு தெரியும். ஸோ அதில் பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர் இதுலேயும் நுர வரும். அதாவது எஸ்எல்எஸ் பவுடர் அளவுக்கு நுர வராது, பட் நீங்கள் இது நுர வரணும்னா என்ன பண்ணணும்னா செகண்ட் வாஷ் எடுத்துக்கணும், தேர்ட் வாஷ் எடுத்துக்கணும். ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இதை போட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணணும். நீங்கள் எஸ்எல்எஸ் பவுடர் கலந்த சீயக்காய் பவுடர் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாக்கெட்லேயே பிதுக்கிட்டு நீங்கள் வந்து பவுடராக இருந்தாலும் அப்ளை பண்ணிங்கன்னா நுர வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல் கண்டென்ட் அதில் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேச்சுரல் சோப் நட் செல் போடுறதுனால கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதாவது ஒரு 1 மினிட் முடிஞ்சதுன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் ஒரு 30 செகண்ட் ஆர் மேபி 1 மினிட்குள்ளே நீங்கள் அப்போ வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3-in-1 ஹேர் வாஷ் இன்னும் முடிக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஹெல்ப்ஸான ஆம்லா ஹைபிஸ்கஸ் கலந்த சீயக்காயோட கலந்த 3-in-1 ஹேர் வாஷ் இருக்குது. ஸோ அதிலும் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அது நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். 200 கிராம் அண்ட் 400 கிராம் அந்த கேட்டகரியில். ஹைபிஸ்கஸ் ஹேர் வாஷ் உங்களுக்கு தெரியும், ஹைபிஸ்கஸ் இஸ் அ பியூர் ஹெர்ப்ஸ் ஃபார் ஹேர் இதுக்கு. ஸோ அதுலேயும் வந்து நம்மளோட ஹேர் வாஷ் இதில் எல்லாத்துலேயுமே ஹைபிஸ்கஸ் அலாங் வித் சோப் நட் செல், அதே மாதிரி மருதாணி அலாங் வித் சோப் நட் செல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹைபிஸ்கஸ் ஹேர் பேக் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் ஹேர் க்ரோத் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைபிஸ்கஸ்க்கு வந்து பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மருதாணி ஹேர் பேக், ஹேருக்கு மருதாணி போடலாம். கறிவேப்பிலை ஹேர் பேக் போடலாம். 100 ஹெர்ப்ஸ் ஹேர் பேக் போடலாம். ஸோ இதெல்லாமே ஃப்ரீ டைமில் வீட்டில் நீங்கள் ஒரு டே டைமில் போடுங்க, ஈவினிங் டைம் மேலே போடாதீங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து சன் நல்லா பிரைட்டாக இருக்கிற டைமில் ஹேர் பேக் போடணும். அப்போ தான் அந்த ஒரு சன் செட் ஆகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிங்க. நிறைய நேரம் விட வேண்டாம். இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வரதில்லை, பட் உங்கள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால வருது. ஸோ 1 or 2 hours கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிங்க. ஹேர் ஷாம்பு, ஸோ ஷாம்பு வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆர்கானிக்னு சொல்ல முடியாது, பட் இது ஷாம்புவும் கெமிக்கல் தான். இதுக்கு முன்னாடி சொன்னது வேணால் நீங்கள் ஆர்கானிக்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு டேட்டில் அவசர கதியில் நீங்கள் கிளம்பணும். பட் அதில் வந்து எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேண்டாம். சாரி, இது எப்படி சார் டிவியேட் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க மார்க்கெட்டுக்கு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கக்கூடிய அடிஷ்னல் இன்புட் ஆயில்ஸ். என்ன சார் சாம்பிள் ஆயில் போடுறீங்களா? ஆமாம், உங்களுக்கு ஹேருக்கு என்ன பெனிஃபிட் பண்ணுமோ அந்த ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து அது எசென்சியல் ஆயில்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாமல் எசென்சியல் தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய எசென்சியல் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஷாம்பு ரெக்கமெண்டட் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அர்ஜென்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷாம்பை டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாம்பு இருக்குன்னா இந்த ஒரு 100 மில்லி 200 மில்லி வாங்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய 1 லிட்டர் கண்டெய்னரில் ஃபுல் ஷாம்பையும் நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே வாட்டர், நேச்சுரல் வாட்டர், என்ன வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணுமே தவிர கையில் ஊற்றிட்டு அப்படியே தேக்கக்கூடாது. இல்லைன்னா அப்போதைக்கு மக்கு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு அப்படியாவது டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா அதனுடைய முடிக்கு அப்படியே டைரெக்டாக போச்சுன்னு சொன்னாக்கா இந்த ஷாம்பு மட்டும் இல்லை, எல்லா ஷாம்பும் அந்த மாதிரி தான். பட் அதில் போடக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வாஷ் போங்க, முடியாதவங்க இந்த இதுக்கு வாங்க. 2 கேட்டகரி மட்டும் அதில் இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி ஹேர் டை, சார் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஹேர் டை வந்து நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு வைடில் எந்த ஒரு மூலையிலையும் ஒரு பவுடர் அப்ளை பண்ணுறதுனால கருப்பாகாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பவுடர் இருக்குது, அதை உடனே ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் அப்ளை பண்ணோன்னா கருப்பு ஆகிற மாதிரி இருக்குது சார், அது ஆர்கானிக் சார், நேச்சுரல் சார் அப்படின்னு இது வரைக்கும் உலகத்தில் எந்த முறையிலையும் அவங்க கண்டுபிடிக்கல. நீங்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா அது பொய். அப்படி சொல்கிறவங்கள அதை அப்படியே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அதை ஆர்கானிக்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடுங்கன்னு சொல்லுங்கள், போட மாட்டாங்க. என்னென்னா கெமிக்கல் ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து ஒரே தடவையில் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த கெமிக்கலில் லெஸ் கெமிக்கலாக கொடுத்து ஓரளவுக்கு சார், ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா 6 months 1 year ஒன்ஸ் தான் நான் டை அடிக்கிறேன் சார், மற்றபடி நான் வெளியில் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், இல்லை நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்பேன், அப்போ மட்டும் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும் சார், பட் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் இச்சிங் இதெல்லாம் வருது சார் அப்படிங்கிற மாதிரியானவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னா லெஸ் கெமிக்கல் ஹேர் டை. இது ஒரு 40 மினிட்ஸில் வரும். இது கெமிக்கல் தான், அதனால தான் பேர்லேயே போட்டேன் லெஸ் கெமிக்கல் ஹேர் டை.
ஸோ இது இல்லாமல் எனக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராசஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு பொடியில் முடியாத 2 பொடியை யூஸ் பண்ணணும். அதில் 10ல் 7 பேருக்கு தான் ரிசல்ட்ஸ் வரும். அதில் நீங்கள் ஒன்றாவது கேண்டிடேட்டாக இருக்கிறீங்களான்னு இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி தான் பார்த்துக்கணும். பட் ப்ராப்பராக அப்ளை பண்ணக்கூடிய மெத்தோடு இருக்குது. இந்த ஹென்னா இண்டிகோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஹென்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணி ஆயில் கண்டென்ட் எல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஹென்னா குழைச்சி ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இதே யூடியூப் சேனலில் ஹென்னா இண்டிகோ எப்படி அப்ளை பண்ணுறன்னு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஹென்னாவை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு 1 ஹவராவது மினிமம் வாஷ் பண்ணிட்டு முடியை ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஆக்கிருங்க. வெள்ளை முடியை ப்ரௌன் ஆக்கிடணும். வெள்ளை முடி ப்ரௌன் ஆகலை சார் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை தான் அப்ளை பண்ணணும். இல்லை நீங்கள் போட்ட ஹென்னால சரியா பண்ணல, இல்லை நீங்கள் போட்ட ஹென்னால கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் பண்ணல, மேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதனால தான் சொன்னால் 10ல் 7 பேத்துக்கு தான் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ ஹென்னா மூலியமா நீங்கள் முடியை ப்ரௌன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் இண்டிகோ பவுடர். இந்த இண்டிகோ பவுடருங்கிறது நீலி அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீலி அவுரி பவுடர். அந்த பவுடர் நம்மகிட்ட நேச்சுரலான ஒரு பவுடர் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த பவுடரெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கலக்கிற போதே பார்த்தீங்கன்னா நீல கலர்ல வரும். அந்த பொடியை இந்த ப்ரௌன் மாதிரியான வெள்ளை முடி ப்ரௌன் ஆயிருக்கு இல்லையா, அது மேல மறுபடியும் அப்ளை பண்ற போது உங்களுக்கு பிளாக் கிடைக்கும். ஸோ இதுல எப்படி சார் கிடைக்குதுன்னா, இங்க இண்டிகோ பவுடர் ப்ளூ, அங்க இருக்கக்கூடிய முடி வந்து ரெட்டு. இந்த 2 சேர்ற போது, ரெட் எப்படி சார் வந்தது, மருதாணிலேருந்து வந்தது. இந்த 2 சேர்ற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் சரியா பண்ணாதவங்க ரிசல்ட்ஸ் எனக்கு வரவே இல்லை சார், சரியா வரல சார். ஏன்னா இது என்னன்னா பாத்ரூம்ல போயிட்டு இதை தேய்ச்சிட்டு அதை தேய்ச்சிங்கனால வராது. சரிங்களா? ஸோ அதனால வந்து இதையே 1 மணி நேரம், இது 1 மணி நேரம், சரி இதெல்லாம் லாங் ப்ராசஸா இருக்குதே சார், சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா அதுதான் இங்க லெஸ் கெமிக்கல் ஹேர் டை. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்ல எப்பாவது பண்றவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பாத் சால்ட். பாத் சால்ட்னா குளியல் உப்பு. சரி, இது என்ன புது கேட்டகரியா இருக்கு, நம்ம ஆளுகள்லாம் யூஸ் பண்ணாதவங்களா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதாவது குளிக்கிற போது இந்த உப்பை பாத் டப்ல ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது மூலியமா குடிக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆரோ கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு இது அந்த காலத்துல இருந்து இருக்கு. உப்பு வச்சு குளிக்கிறதுன்னு பேரு. அதுல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ண ரோஸ், லெமன், லேவண்டர், மின்ட், சாண்டல்வுட், லெமன் கிராஸ், யூக்கலிப்டஸ், ரைட், எப்சம் பாத் சால்ட். எப்சம் பாத் சால்ட் தான் மெயினா பேஸ் இன்கிரிடியன்ஸா யூஸ் பண்றோம். இது பிளைனா இருக்கும், இது வித்தவுட் எனி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். எப்சம் பாத் சால்ட் நீங்க கூகுள் ஆர் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. தட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பர்பஸ்க்கும் குளியல் உப்பாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்து பண்ணலாம். துளசி, வெட்டிவேர், இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நீங்க அதை பாத்டப்ல போட்டு நீங்க குளிச்சுக்கலாம். நல்ல மனமாவும் இருக்கும், பாசிட்டிவ் ஆரோவும் இருக்கும். பெயின் ரிலீஃப் ஆயில். ஆயில்ல பெயின் ரிலீஃப் யூஸ் பண்றது, பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆயில் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் ஆயில் போட்டிருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். குல்தேரியா வின்டர் கிரீன் ஆயில், இது கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். ஸ்டீம் பாத் ஆயில், அதாவது நம்ம வந்து ஸ்டீம் பாத் எடுக்கணும், ஆக்சுவலாக டெய்லி எடுத்தா நல்லது. நீங்க வந்து ஒரு பவுல்ல சுடுதண்ணி வச்சுட்டு ஒரு 2 டிராப் போட்டுட்டு நீங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஆயில் பாத் எடுக்கிறீங்கன்னா 2 டிராப் ஆயில் பாத் பண்ணக்கூடிய ஒரு ஆயில்ல நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு பாடிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து மசாஜ் மாதிரி பண்றீங்கனாலும் இந்த ஒரு ஆயிலை அடிஷனலா ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். தோல் அரிப்பு மற்றும் எரிவதை தடுக்கக்கூடிய ஈச் கிளியர் பர்ன் சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆயில். ஸோ உங்களுக்கு பாடியில் ஏதாவது சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆயில் அப்ளை பண்ணி கியூர் பண்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆயில். இதை தவிர தைலம், ஒரு சில தைலம் நம்ம கிட்ட இருக்கு. பிருங்கராஜ் தைலம், கரிசாலையில பண்ணக்கூடிய தைலம். இந்த தைலம் எப்படி சார், எதுக்கு சார் பண்றதுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், ஃபேஸ், ஹேர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெயினுக்கு வந்து முடக்கத்தான் யூஸ் பண்ணுவாங்க, குப்பைமேனி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கு குப்பைமேனி யூஸ் பண்ணுவாங்க, வெப்பாலை தைலம் யூஸ் பண்ணுவாங்க. வெப்பாலை தைலம் தலைக்கு, பாடிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெல்லி பட்டன் ஆயில். ஸோ தூங்கும் போது தொப்புளுக்கு எண்ணெய் வச்சுட்டு படுக்கிறதுங்கிறது அந்த காலத்திலிருந்து வரக்கூடியது. பட் நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம். அதுல நம்ம ஆயில் கொடுத்துருக்குறோம். இதுல என்ன ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில் அண்ட் கீ அண்ட் பார்த்தீங்கன்னா ஹனி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்மளுடைய பாடியில் உள்ள நர்வ் சிஸ்டம் எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய தொப்புல இது ஆயில் வச்சு படுக்கிறதுனால பாடியோட ஹீட்டிங், அதே மாதிரி பாடியினுடைய நர்வ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஸோ இதுல 2 கேட்டகரி 30 and 60 ml இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். பாடி கிளென்சிங் கிளீனிங்ஸ் ஐட்டம்ஸ். இதுல இனிமா கப், இனிமா கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ரிலேட்டடான பீப்புளுக்கு தெரியும். இது இனிமா கேன் வந்து பாடி டிடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் சரியாக வராதவங்களுக்கு அந்த வாட்டர் இது பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ கிளீனிங் கப், நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க,
டூ வீலர்லேயே நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த ஐ வாட்டரை அந்த கப்பில் வச்சுட்டு ஐ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இந்த அழுக்கு இதெல்லாம் கண்ணிலிருந்து வரும், நல்லாயிருக்கும். நோஸ் கிளீனிங் கப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஹாட் வாட்டர் ஸ்மால், அதாவது மீடியமான ஹாட் வாட்டரில் லைட்டாக சால்ட் போட்டுட்டு இந்த மூக்கில் விட்டு இந்த மூக்கில் எடுக்கணும். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் முன்னாடி இருக்கும் பாருங்கள். ஸோ அது மூலிமா இந்த மூக்கில் இருக்கக்கூடியதாக க்ளீன் பண்ணுறது. புற்றுமண்ங்கிறது பாடியில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ், அதே மாதிரி ஃபங்கஸ், இல்லை வந்து பாடியில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இருக்குது. லார்ஜ் நேச்சுரல் பாத் ஸ்க்ரப்பர் பாடி ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணக்கூடிய பீக்கங்காய் நார் இது ஒன்று இருக்குது. அது மாதிரி வெட்டிவேர் பாத் ஸ்க்ரப்பர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சில் பண்ண வெட்டிவேர் பாத் ஸ்க்ரப்பர் இருக்குது. அதே மாதிரி பியூர் ஹெர்பல் எசென்ஷியல் ஆயில். ஸோ நீங்கள் ஊட்டியில் ஆயில் தயார் பண்ண ஆயில்ஸு, யூக்கலிப்டஸ், அங்கன்னா யூக்கலிப்டஸை வந்து இப்போ இங்கிலீஷ் பீரியடில் இங்கிலீஷ்காரன் போட்டுட்டு போயிட்டான், அதுலேருந்து யூஸ் பண்ணி பழகிட்டதுனால இதுவும் ஹெர்ப்ஸ் ரிலேட்டடாக நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி மேடு மல்டிபர்பஸ் யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கிடைக்கிது. இது வந்து நீங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணுறனா பண்ணலாம், இல்லை வந்து டைல்யூட் பண்ணி பண்ணணும்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஆயில். அதே மாதிரி இது டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் ஆயில். ஸோ அதை கொடுக்கறதுனால நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், தலைவலிக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எனி பர்பஸ், இல்லை ஃப்ளோரிங் மாப் போடுறீங்க அதுக்கு யூஸ் பண்ணலாம். துளசி ஹேர் ஆயில், துளசி ஆயில் நம்ம கொடுக்குறோம். பப்பாயா சீட் ஆயில் கொடுக்குறோம். பெப்பர்மின்ட் ஆயில், ஆரஞ்சு ஆயில், லெமன் ஆயில், லேவெண்டர் ஆயில், அவகோடா ஆயில், இதர் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ரோஸ்மெரி ஆயில், இதெல்லாமே கான்சென்ட்ரேட்டட் ஆயில், ஒரிஜினல் ஆயில், டைலூட் பண்ணதில்லை. சார் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டட் கொடுக்குறோம், இதை டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும், கான்சென்ட்ரேட்டட் ஆயில். ஸோ டைலூட்னா என்ன, எப்படி சார் டைலூட் பண்ணுறதுன்னா, ஒரு ட்ராப்புக்கு 10 ட்ராப் அதர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இல்லை 20 ட்ராப் அதர் ஆயில். 1 மில்லிக்கு 10 மில்லி வேற ஒரு ஆயிலோட மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி என்ன பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். சார் ஜஸ்ட் ஃப்ராக்ரன்ஸாக யூஸ் பண்ணணும்னா ஒரு ட்ராப் யூஸ் பண்ணலாம். பட் ஏதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் டைலூட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டீ ட்ரீ ஆயில், சிட்ரோடோர் ஆயில், ரோஸ் ஆயில், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பெட்டுக்கான சோப், பாத் சோப் இருக்குது. குளியல் பாத் சோப் வந்து அதுக்கான ஸ்கின் கேர் பேஸ் பண்ணி அதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து பெட்டுக்கான ஆயில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சோப் மேக்கிங், நம்மளோட சோப் மேக்கிங் ப்ராசஸை பார்த்துட்டு நிறைய பேர் நானும் சோப் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸஸ் அப்பப்போ கொடுப்போம். அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை தவிர அது நான் தெரியும் சார் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃப்ராக்ரன்ஸ் கேட்டிங்கனாலும் நம்மகிட்ட இருக்குது. துளசி, ஆரஞ்சு, லெமன் கிராஸ், பப்பாயா, ரோஸ், லேவெண்டர், சாண்டல்வுட், மின்ட், யூக்கலிப்டஸ், விண்டர் கிரீன், லெமன், இன்னும் வெட்டிவேர், ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நிறையவே வரும். இதை தவிர சோப் பேஸ், ரெட் ஒயின், மின்ட், ஆல்மோண்டு, கோட் மில்க், பப்பாயா, சார்கோல், ஸ்ட்ராபெரி, டிரான்ஸ்பரண்ட், கேமல், ஆலுவேரா, லேவெண்டர், ஆரஞ்சு, சியா பட்டர், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீம் உடன் கோம்பு இருக்குது. ஸோ இதனுடைய இது சைஸை போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த சீவணும்னு நினச்சிங்கன்னா இந்த இது பண்ணலாம். நல்லா ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கும். இதை தவிர நான் சோப் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோப் மோல்டு வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் மோல்டு இன் ரவுண்டு ஃபார்மேட், ஸ்கொயர் ஃபார்மேட், 50 கிராம் மோல்டு இன் ஸ்கொயர் ஃபார்மேட், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் போட்டிருக்கிறோம். ஸோ இதில் போட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து தக்ஸவீனா ப்ராடக்ட்ஸ், தக்ஸவீனா கம்பெனிலேருந்து டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வித்தின் அ ஸ்டேட் இந்த இயர் ஆஃப் 2024 நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது 400 and above இஸ் அ ஃப்ரீ டெலிவரி. நிறைய பேர் நெட்டில் எங்களோட வெப்சைட்டில் ஆப்பில் போயிட்டு சார் என்ன 100 ரூபாய்க்கு வாங்கின கொரியர் சார்ஜ் இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் 400 above போயிட்டீங்கன்னா வித்தின் அ ஸ்டேட் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார ஃப்ரீ டெலிவரி வந்துடும். இன்கேஸ் அதர் ஸ்டேட் பீப்புளாக இருந்ததுன்னா யூ ஹேவ் டு அப்ளை above 600 above ஃப்ரீ 600 above போனீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்துடும். சரியா? ஸோ 600 above ஃப்ரீ டெலிவரி இன் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள், ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஓவர்சீஸ் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணல. ஓவர்சீஸ் கால் பண்ணுவாங்க, நம்ம இங்கிருந்து அனுப்பி கொடுப்போம். த்ரோ வெப்சைட்டில் பண்ணல. அதே மாதிரி 400 rupees and above ஃப்ரீ டெலிவரி வித்தின் அ ஸ்டேட் இன் 2024 இந்த மந்த் ஆஃப் ஜூலையில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரூல் இதுதான். நீங்கள் வந்து இதர் ஆப் மூலியமாவோ, தக்ஸவீனா ஆப் மூலியமாவோ, இல்லை தக்ஸவீனா.com வெப்சைட் மூலியமாவோ, இல்லை எங்களுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த மொபைல் நம்பர் மூலியமாவோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கான எஸ்டிமேஷன் வாங்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா அடுத்த நாளே டெலிவரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாளே டெலிவரி வேணும்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்பீடாக போகாது. ஏன்னா ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ் கீழே நீங்கள் ஆப்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வித்தின் அ ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு யூ டு ஆஃப்டர் டிஸ்பேச் ஒரு 2 days மேபி நெக்ஸ்ட் டே கூட வரலாம். 2 days or 3 days டைம் எடுத்துக்கும்.
அதே மாதிரி அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 2 days to 4 days அந்த மாதிரி கூட 5 days கூட இன்னும் இன்டீரியரில் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் 5 days எடுத்துக்கும். ஸோ ப்ரியராக நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண ஸ்லிப்பு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். சரி எனக்கு இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டேவே வேணும்னா கொரியர் சார்ஜ் நான் பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கொரியர் இதில் அனுப்புங்க அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி எனக்கு 100 ரூபாய்க்கு தான் சார் ப்ராடக்ட் வேணும், எனக்கு வந்து 400 ரூபாய்க்கு எடுக்க முடியாது, 600 ரூபாய்க்கு எடுக்க முடியாதுனாலும் கொரியர் சார்ஜ் பர் கேஜிக்கு 40 rupees வித்தின் அ ஸ்டேட், ஃபார் அதர் ஸ்டேட் 60 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மந்த் ஆஃப் ஜூலை 2024 டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. பர் கேஜி 40 rupees. பர் கேஜினா 999 கிராம் வரைக்கும். 1 kg வந்துட்டாலும் அது 2 kg சார்ஜஸ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா வெயிட் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சார்ஜஸ் போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கொரியர் அனுப்பி கொடுத்துடலாம். இல்லை இம்மிடியட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு பெய்டு கொரியரில் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொரியர் வந்து ஒரு சில கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏர் வழியாக டிஸ்பேச் பண்ணுறது, அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து வாங்கி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா உங்களுடைய ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போக முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டூயிங் பெஸ்ட் சக்ஸஸ்.